வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 572 அப்படின்றதா வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா, நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 கெஸ்ஸிங் வந்து நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். அந்த 2 கெஸ்ஸிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து 514 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கும், இன்னொரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 650 அப்படின்ற கெஸ்ஸிங்கும் வந்து நேற்று வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா, இந்த 514 அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஏ போர்டில் 5 வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நேற்று வந்து 5 வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஏ போர்டில் வந்து 7 4 6 0 வந்துருச்சு. ஸோ இதில் கேப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஏன்னா இந்த 0க்கு கண்டிப்பாக வந்து 5 அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம ஏ போர்டில் வந்து 5 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் இல்லாமல் பிசியில் வந்து 14ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 20 18 16 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு கேப் நம்பராக 14 இருக்கிறதுனால பிசியில் வந்து ஒரு 14 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 72 வந்து திருப்பி வந்து 500 ஏசியில் இருக்க 72 பிசியில் வந்து 72 அப்படின்னு சொல்லி கொடுத்து 572 அப்படின்ற நம்பர் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டாக வந்து அவன் கொடுத்துருக்கான். சரிங்களா, நம்ம வந்து 72மே வந்து ஏற்கனவே ஏசியில் வந்து ஒரு 72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி வந்து 712, அதாவது ஏசியில் வந்து 72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அது போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 72 வந்து கேமில் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இன்றைக்கி வந்து 72 வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். 572 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஒரு 2 நாள் நேத்திக்கும் அது இன்னைக்கும் வந்த ரிசல்ட். நேற்று வந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 081. அந்த 081 அப்படின்றதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 572. இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து 572. ஓகேங்களா, ஸோ அதுபடி பாருங்க சேம் அதே மாதிரி போன மாதமும் அந்த டேட்டில் அந்த 041 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 927. இந்த 081 ஏசியில் வந்து 081. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 01. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 927. அந்த 27 வந்து 72 அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த 883 வந்து திருப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பிசி 27 அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணி 72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 83 வந்து திருப்புவான். அந்த 83 திருப்புறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் வந்து ஏசி, அதாவது ஏசி வந்து சேமாக கொடுத்துட்டான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிட்டான். ஸோ கண்டிப்பாக வந்து பிசி 83 ஏசியில் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 83 வந்து பவர் நம்பராக 83ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, நம்ம பவர் நம்பர் எடுத்தாலும் சேம் 83க்கு 38 அப்படின்ற நம்பர் தான் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து அவன் பிசியில் இருந்து ஏசியில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் வந்து ஏன்னா டேரெக்டாக வந்து ஒரு நம்பரை வந்து அவன் கொடுக்க மாட்டான். ஸோ கொஞ்சம் அவன் மேனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்னா, ஏன்னா இந்த ரூட் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 01 இந்த 27க்கு 72. ஸோ அப்போ அவன் 83க்கு பிசியில் இருக்க 83 அவன் வந்து ஏசியில் வந்து 38 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த 38மே வந்து கவனமாக, ஏன்னா வந்து 83 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 83 பிசி 83, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஒரு 83 அப்படின்றதுமே அவன் அடிச்சிருக்கான். ஸோ அதனால தான் வந்து இந்த 38 அப்படின்றத வந்து ஒருவேளை டேரெக்டாக அந்த 83ன்னு கொடுக்காம 38 அப்படின்ற நம்பர் வந்து ஏசியில் வந்து நான் கொடுக்குறேன். ஏசியில் வந்து 38. ஸோ அப்போ ஏசி வந்து 38 வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து இருக்குது. போன மாதம் வந்து அந்த 30 சீரீஸ் வந்து அவன் கரெக்டாக வந்து எடுத்து கேமில் வந்து ஆடியிருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து பாருங்கள் ஒரு 36.
ஓகேங்களா. ஸோ அந்த 36க்கு திருப்பி அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு 38, அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 39, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 35மே வந்து அடிச்சிருப்பான். 35, 36 வந்துருச்சு, 38 வந்துருச்சு, 39மே வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா, எல்லாமே வந்து பிசியில் வந்து கரெக்டாக வந்து இந்த 30 வந்து அவன் எடுத்து கேமில் ஆடிருக்கான். ஸோ அதே பேட்டர்னில் இந்த மாதமும் வந்து 34 வந்து ஏபி போர்டில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏபி போர்டில் வந்து அவன் கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், ஏப்ரல் ஜூன் 2ஆம் தேதி வந்து 349, அதாவது ஏபி போர்டில் வந்து ஒரு 34 வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து 36, அது கீழே வந்து 38, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 34. அப்போ இந்த 34 அப்படின்னு அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்த நம்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 36 அப்படின்ற நம்பர் வந்து வரும். ஏன்னா வந்து நம்ம 38 வந்து ஏற்கனவே வந்து 38 அடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஏசியில் வந்து 38 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ 38 அப்படின்னு அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 388 அப்படின்ற நம்பர், 2 டபுள்ஸ் வந்து 38 அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால வந்து ஒருவேளை 34க்கு 36 அப்படின்னு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஏபியில் இந்த மாதம் வந்து 34 அப்படின்ற நம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 34க்கு ஒரு 36 அப்படின்ற நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து 36 வந்து ஏபியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 36 ஏபியில் வருது அப்படின்னா ஒரு 368 அப்படின்றது, பிசியில் வந்து ஒரு 68, ஏபியில் வந்து ஒரு 36 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 36 அப்படின்னு இல்லாமல் 35 அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 368 அப்படின்றது வந்து ஒரு நம்பரு, 368. ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை வந்து 35 அப்படின்னு அடிக்கிறானா, ஏன்னா வந்து நான் 35 ஏன் குடிக்கலாம் அப்படின்னா ஏசியில் ஏற்கனவே வந்து ஒரு 56 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபாலோ அப்லுமே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த கண்டிப்பாக வந்து 56 வந்து இந்த மாதம் வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவன் போன மாதம் வந்து அந்த 56 அப்படின்றத வந்து ஏபியில் வந்து அடிச்சிருப்பான். ஸோ அதை வந்து போன மாதத்துலேருந்தே வந்து, அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு 56 வந்து கொடுத்துருப்பான். 56, அதாவது 563 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த 56க்கு அவன் பிசியில் வந்து ஒரு ஏசி வந்து 56 வந்து போன மாதம் வந்து அடிச்சிட்டான். ஸோ அந்த ஏசி 56க்கு பிசியில் வந்து ஒரு 56 இன்னுமே வந்து பெண்டிங் வச்சுருக்கான். அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து 56 வந்து ஃபாலோஅப்பில் வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் வந்து பிசியில் வந்து ஒரு 56 ஏற்கனவே கொடுத்ததுனால புது நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் 368 அப்படின்ற நம்பரை வந்து கொடுத்துருக்கேன். அதாவது 36 வந்து ஏபியில் வச்சு 368, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 56. இந்த 68, 56 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 36, அந்த 34, ஏன்னா சப்போஸ் அவன் ஈவன் நம்பராக எடுக்கிறான் அப்படின்னா 36, இல்லை அதோட கேப் நம்பர் இல்லை அடுத்த நம்பரே எடுக்கிறான் அப்படின்னா 35க்கும் வாய்ப்பு இருக்குது. 35 எடுக்க இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 வந்து ஏற்கனவே அவன் கேமில் வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதம் வந்து ஏபியில் வந்து 34 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அடுத்தே 35 ஏபியில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 56 ஏற்கனவே வந்து ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தேன். ஸோ 56 வந்து மறக்காமல் வந்து ஃபாலோஅப்பில் வந்து வச்சுருங்க. ஸோ நாளைக்கு அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 56, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 வந்து ஏபியில், ஸோ பிசியில் வந்து ஒரு 68. ஸோ இந்த 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து ஒரு 56க்கும் ஒரு 68க்கும் வந்து நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சி போர்டில் வந்து 6 இல்லைனா 8 வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 36 அப்படின்னும் போது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நம்பர் அவன் கேமில் எடுத்து ஆடுறான். அதுவும் இந்த 38, 36 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்லாம் கண்டினியூஸாக ஒரு நம்பர் அடிக்கிறான்னா விடுற நம்பர் கேப் நம்பர் வந்து கரெக்டாக அடிச்சிடறான். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 71 பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 91, அது கேப் நம்பராக பார்த்தீங்கன்னா 81 வந்து நேற்று வந்து ரிசல்ட்டில் வந்து 81 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 0.9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா 71, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 72 அப்படின்றமே வந்து அழகாக வந்து முடிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு 27, இங்கே வந்து ஒரு 27, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 38. ஸோ அப்போ அந்த 27க்கு ஒரு 37 அதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 37க்குமே வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ 27மே வந்து பிசியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பர் அவன் விடுறான் அப்படின்னா ஒரு கேப் நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் அந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அடிப்பான்றது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நம்பர் வந்து கரெக்டாகவே வந்து கேமில் ஆடிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ வீக்லி சார்ட்லேயுமே வந்து ஒரு சில நம்பர் வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீக்லி சார்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் வந்து 0 1 0 5 அப்படின்னு அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த நம்பரும் கரெக்டாக வந்து வரும்போது நாளைக்கு அந்த 0 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 0 10 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 80 இந்த 83 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி 38 வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த 38 பிசியிலேருந்து அடுத்தது ஏசியில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் வந்து 38 வந்து ஏசியில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஒரு நல்லாவே வந்து வந்திருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸிங். நன்றி, வணக்கம்.